ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லோகு பியூட்டி சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா டீப்பாக எக்ஸ்ப்ளோரேட் பண்ணி நம்ம ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டன் பண்ணுற மாதிரியா ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணது தான் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஓட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஓட்ஸ் வந்து நான் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணும்போது எந்த மாதிரியான பெனிஃபிட் கிடைக்கும்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்ம ஸ்கின்னை நல்லா டீப்பாக எக்ஸ்போலேட் பண்ணுவோம். நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின் கலரை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். உங்கள் முகத்தில் இருக்க ஆக்னே டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின் ஏஜிங்கை வந்து சூப்பராக கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கஸ்தூரி மஞ்சள் வந்து ஆட் பண்ணுறேன். கஸ்தூரி மஞ்சள் வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது எந்த மாதிரியான பெனிஃபிட்லாம் கிடைக்குன்னா, நம்ம முகத்தில் இருக்க ஹைப்பர் பிக்மெண்டேஷன், ஆக்னே, டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின் டல்னஸையும் ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் காப்பி பவுட்ரு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். காப்பி பவுட்ரு வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம முகத்தில் இருக்க டெட் ஸ்கின் செல்லை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம முகத்தில் இருக்க டல்னஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின்னை லைட்டன் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காய்ச்சாத பால் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். பால் வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸை நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணி நம்ம முகத்தில் இருக்க ஓப்பன் போஸை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின்னை நல்லா ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். நம்ம முகத்தில் வந்து ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின் பார்க்க நல்லா கிளியராக க்ளோயிங்காக இருக்கும். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து அரிசி மாவு வந்து ஆட் பண்ணுறேன். அரிசி மாவு வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின் ஏஜ் ஆகாத நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 20 மினிட்ஸ் கழித்து நார்மல் தண்ணி வச்சு வாஷ் பண்ணால் போதும். உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நீங்கள் எந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணதாக இருந்தாலும் உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுமே சேர்த்து அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நெக்குக்கு அப்ளை பண்ணலாம். உங்கள் ஸ்கின் பார்க்க அன்ஈவன் ஸ்கின் டோன் மாரி தெரியும். உங்கள் ஃபேஸும் நெக்கும் சேர்த்து அப்ளை பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து ஈவன் ஸ்கின் டோனாக தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன், எந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணாலும் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக சேர்த்து அப்ளை பண்ணுங்கள். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வீக்லி வந்து 3 டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மர் சீசனுக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் இது. நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை தொடர்ந்து யூஸ் பண்ணி வரும்போது உங்கள் முகத்தில் இருக்க சன்டானை ரெடியூஸ் பண்ண, ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணி உங்கள் ஸ்கின் ஏஜை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி உங்கள் ஸ்கின் பார்க்க ஹெல்த்தியாகவும் க்ளோயிங்காகவும் தெரியும். உங்கள் ஸ்கின் கலரை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஓட்ஸ் வந்து நம்ம ஃபேஸுக்கு வந்து ரொம்பவே நல்லது. நீங்கள் ஓட்ஸ் வாங்கும்போது நார்மல் ஓட்ஸ் வாங்க, மசாலா ஓட்ஸ்லாம் நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஓட்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்படியே ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை மிக்ஸியில் போட்டு அரைச்சி ஒரு பவுட்ரு மாரியே சேர்த்து அதை கூட வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓட்ஸ் வந்து நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணே பாருங்களேன். உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா எக்ஸ்போலேட் பண்ணி உங்கள் ஸ்கின்னை ரொம்பவே ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். ஓட்ஸ் வந்து நம்ம ஸ்கின் கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுக்கும் சூட் ஆகும். உங்களுக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் ஓட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ண வேணாம். நீங்கள் வந்து மிக்ஸியில் அரைச்சி ஒரு பவுட்ரு மாரி எடுத்து வச்சு அது வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டான பியூட்டி டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சிட்டுருக்கு. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.